நிறுத்து, இந்த வீடுதான்ப்பா. அச்சச்சோ, புளியம்பட்டி. அண்ணா, மம்மி, அச்சச்சோ, வாஜாலோ வா. அம்மா, அம்மா, அச்சச்சோ, மங்களா, நேத்து காக்காக்கத்துல இன்னைக்கு அத்தை வந்தாச்சு. காக்காய் விரட்டி பாத்தியே, ஒண்ணு நடக்கல. வந்துட்டேன். அண்ணா, மண்ணி எங்க? சௌக்கியமா இருக்கியம்மா? ஏமா அழுத? மாப்பிள்ள சொல்லிட்டானே, சொல்லுமா. வாங்கக்கா. அச்சச்சோ, நானே. அண்ணா, முதல்ல வண்டி சத்தத்தை கொடுத்து அனுப்பு. 2000 ரூபாய் கேட்டான். தகராறு பண்ணி 2 ரூபாய் சொல்லியிருக்கேன். போடா, போய் அந்த 2 ரூபாய் வண்டிக்காரங்க. அப்பா ரெக்கார்ட் நோட் பண்ணுவான். சத்தம், வண்டி சத்தம். ஏக்காரே, உங்க ஆட்டுக்காருக்கு என்ன? அது ஏன் கேட்கிறேன் மம்மி? நான் சொல்றேன். என்னடி மீனு, என்ன நடந்தது? எங்க அப்பா ஆட்டை விட்டு ஓடி போயிட்டார். என்னடி, ஓடி போயிட்டாரா? என்னடி சிரிச்சுட்டே சொல்ற? ஒரு நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை. அச்சச்சோ, டேடி. சண்டையா? அப்புறம் என்னடி? 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு. அச்சச்சோ, இது யாரு? அது நம்ம பிச்சை. அம்மா எதுக்கடி சண்டை போட்டா? எப்பவே சண்டை போடுவா. அன்னைக்கு சினிமாவுக்கு பாஸ் வாங்கிட்டு வரலன்னு அப்பாவே மங்கு மங்குன்னு சண்டை போட்டா. நாடாடி மண்ணு. அதுக்கப்புறம் அப்பா ஆபீஸ் போனவர் ஆத்துக்கு திரும்பி வரவே இல்ல. அச்சச்சோ, ஜானகின்னு இன்னைக்கு நல்ல பேரை வச்சேன். புராணத்து ஜானகி மாதிரி புருஷனை பிரிச்சு வந்துட்டேன். நீ 14 வருஷமோ 14 மாசமோ 14 நாளோ இனிமே நீதான் நினைச்சு காப்பாத்தணும்னு. என்னது டொக்கு டொக்குன்னு கேக்குறது? குதிரை நெல்லு இல்லையா? காடியா? மணி, ஆத்துல கால் போடுற பழக்கம் இருக்கா? இன்னைக்கு உடம்பெல்லாம் விடகடான்னு வர்றது. ஒரு டம்ளர் கால் போட்டு கொடுங்க, குழந்தைக்கும் சேர்த்து. அப்பா, என்னடா அது வீட்டுக்கார மாதிரி என்ன தொடச்சிட்டு வர? அந்த பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் பணம் வேணும்னு கேட்டேன். தாசில்தார் ஆத்துக்கு போறேன். பிரார்த்தனை முடிஞ்சு தட்சணை வாங்கி தரேன். சரிப்பா. வந்துட்டே இருக்கேன். என்னன்னா அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு சிராத்தம் இல்லையா? ஓய் ராமசாஸ்திரி, கலெக்டர் கேம்ப் வந்திருக்கான். சிராதத்தை சீக்கிரமா பண்ணிவிட்டு கச்சேரிக்கு போன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தோப்பனார் சிராத்தம் கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லக்கூடாதோ? என் உத்தியோகத்துக்கே சிராத்தம் பண்ணிடுவான். பித்துர்காரி அப்பா முக்கியம் இல்லையா? இந்த வாரம் காலம்பரை 7 மணி வரையில அப்பா முக்கியம். இப்ப கலெக்டர் தான் முக்கியம். அடுத்த வருஷம் சேர்த்தே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மகா தோஷம். உங்களுக்கு தட்சணை தானே முக்கியம். விலையில 8 அணா வச்சிருக்கேன், அதை எடுத்து போ. 8 அணா வச்சுட்டு இருக்கீரா? அண்ணா, புரோகிதனை பிச்சைக்காரனா மாத்திடாதையும். நான் வரேன். அப்பா, பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் கேட்டேனே. வந்துட்டியா? ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காதுன்னு பழமொழிடா. இந்த ஆத்திர திவசமே காத்துட்டு இருக்கல. போ, உன் படிப்பை நிறுத்தி தொட. தியாகு, ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணுமா? உங்க ஆத்துல தவசம் பண்ணி தட்சணை வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தார். உங்க அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாரு உஷா? நீ தப்பா நினைக்கலனா இந்த 2 ரூபா வாங்கிக்க தியாகு. உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ரெக்கார்ட் நோட் புக் விலை தான் 2 ரூபாய். பரிதாபத்தோட விலை இன்னும் ஜாஸ்தி. தேங்க்யூ. இந்த ஊர்ல சினிமா கட்டை இருக்கா? நீ இருக்கு. டூரிங் டாக்ஸி. என்ன படம் ஓடுறது? உங்களுக்கு தேவையில்லாத படம். அது என்ன படம்? அம்மா, கணவனே கண்கண்ட தெய்வம். பார்த்தேன் அவனி என்ன கிண்டல் பண்றத. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? எதுக்காக டப்பையை தூக்கி எறிகிறேன்? தப்பு பண்றவரை தூக்கி எறிய முடியலையே. தப்பை தூக்கி எறிச்சிட்டேன். அப்படி என்ன நடந்துருச்சு? தப்பு வேண்டாம், தவசம் வேண்டாம், தர்மம் வேண்டாம். இந்த லோகத்துல என்ன மாதிரி இருக்கிறவருக்கு என்ன வேலை இருக்கு? அதனால கோயில தொழிலுக்கு முழுக்கு போட்டேன். அப்ப எப்படித்தான் குடும்பம் நடக்கிறது? என்ன விதிப்படி நடக்கட்டும். உங்களுக்கு சாமர்த்தியம் இல்ல, காலத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போக தெரியல. அப்போ அறகுறையா கர்மம் பண்றவனையும் அனுசரிச்சு போறதா சாமர்த்தியா? ஆமா, அங்கங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு? விசாலம் 2 சினைதான். ஒருத்தன் ராமாயண உபன்யாசம் கேட்க போனான், இன்னொருத்தன் அதே நேரத்தில் தாசி வீட்டுக்கு போனான். உபன்யாசத்தை கேட்டு இருக்கிறவன் மனசு உபன்யாசத்துல லயிக்கல, மற்றவனை பத்தி நினைச்சுட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல தாசி வீட்டுல இருக்கிறவன் உபன்யாசத்தை கேட்காம இங்க வந்துட்டோமேன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். இந்த 2 பேர்ல எவன் நல்லவன் நினைக்கிறேன்? ராமாயணம் கேட்கிறேன்னு பாசாங்க பண்ணிட்டு இருக்கானே அவனா? இல்ல, அவன் அயோக்கியன்.
அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அனுஷ்டானங்களை அறகுறையா ஒப்புக்கு செய்யறவாளை விட இதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காளே நாஸ்திகா. அவன் எவ்வளவு தேவலை. உங்க ஒருத்தரால இந்த லோகத்தையும் திருத்திட முடியுமா? திருத்தவும் முடியாது. அதான் நான் ஒதுங்கிட்டேன். கிரிச்சா வாமா. கிரிச்சா, என் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு நல்ல பாசுரமா ஒண்ணு பாரு. அகர முதலன புரசைம்பத்தொரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவம் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய சிவராத்திரியை முன்னிட்டு அம்பாள் அனுகிரகம் நாடகம் இப்பொழுது ராமசாஸ்திரியின் செல்வங்களே, நவீன குச்சேலரின் குழந்தைகளே, ஒவ்வொருவராக மனதில் உள்ள ஆசைகளை கூறுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். அம்பாளிடம் அற்புதமாக நடந்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவராக. நீ. நான் தான் தியாகு, பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். ஆசை இருக்கு, காதல் பண்ண கேட்ட மாதிரி இருக்கிறது. இது என்ன? இது பூலோகத்தின் பழமொழி தாயே. ஓ, அங்கும் இந்த பழமொழி உண்டு. தியாகு, முதலில் 1000 பேரை கொல், அரை டாக்டர் ஆவாய். மீண்டும் தவம் செய், தரிசனம் தருவேன். அறையை பிறகு முழுசாக்குவேன். அடுத்தது தாயே, நான் பட்டம் படிக்கணும், பட்டாளத்திலே சேரணும், மேஜர் ஆகணும். உன் பெயர்? பிச்சை. தந்தையின் பெயர்? ராமசாஸ்திரிகள். அம்பா, ஏன் சிரிக்கிறீர்கள்? இவன் பட்டாளத்தில் சேர்ந்தான், இவனை எப்படி கூப்பிடுவார்கள்? நினைத்தேன், சிரித்து. மேஜர் ரா பிச்சை. நாளடைவில் ரா பிச்சை ஆகிவிடும். அதனால் உனது பெயரை ஈரா பிச்சை என்று வைத்துக்கொள், உன் ஆசை ஈடு. அடுத்தது. நான் தான் தேவி. உன் அபிலாஷைகள் எனக்கு சொல்ல வெட்கமாக இருக்கிறது தாய். சொல். எனக்கு கண்ணிறைந்த கணவர் வேண்டும். அம்மா, என்ன உனது அத்தை மகளா? விசில் அடிக்கிறீர்கள், மறைந்து விடுவார்கள். சொல். எனக்கு வரப்போகிற கணவர் 100 ஏக்கரா சொந்தக்காரராக இருக்க வேண்டும். தாயே, 18 ஏக்கரா கணவனாக்கு நில உச்ச வரம்பு வரப்போகிறது சில ஆண்டுகள். நன்றி தாயே. அடுத்தது. சிறுவா, உன் ஆசை என்ன? நான் இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியர், முதல் வேலை நீ இந்த வீட்டை ரிப்பேர் செய். எங்கு பார்த்தாலும் காரை பேர்ந்து கிடக்கிறது. அடுத்தது நான். உனது பெயர்? மங்களம். ரொம்ப நல்ல பெயர். உனக்கு மங்களம் என்று ஏன் பெயர் வந்தது? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு 4வது குழந்தை, அதிலும் 3வது பெண் குழந்தை. இதற்கு மேல் தாங்காது என்று ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு மங்களம்னு பேர் வச்சு பார்த்தா. அத்துடன் மங்களமாக முடிந்ததா? இல்லை தாயே, அதற்கு பிறகு 4. ஐயோ பாவம், நான் ஒரு பெரிய பாடகியாக வேண்டும் தாயே. ஏதாவது ஒரு பாட்டு பாடு, ஞானம் இருக்கிறதா என்று அம்மாள் கேட்கட்டும். பாபாத்தியாரே ஊட்டாண்டே, வரங்காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பாஜார் ஜக்கு, நான் சைதா பேட்ட கொக்கு. பரவாயில்லை, உனக்கு நல்ல சுரஞானம் இருக்கிறது. ஆம் தாயே, நான் பட்டம்மாள் போலவும் கேபிஎஸ் போலவும் பாட வேண்டும், புகழ் பெற வேண்டும், அகில உலகம் சென்று பாட வேண்டும். அப்பா வந்தாச்சு, அவர் வாயால பாட்டு கேட்கணுமா? போய் படுங்கோடி, படுங்கோ. டிராமாவுக்கு ஒத்திகை கேட்டுதான் இருந்தேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது? எல்லாமே தருதலைகள்னு புரிகிறது. அவளுக்கு கொள்ள ஆசை இருக்கு, அது தெரியலையா? ஏராம, உனக்கு விஷயம் தெரியுமா? கோதண்டமுன் கோயம்புத்தூர் போனாலே அவ பிள்ளையாண்டு இருக்காளா? எவ பிள்ளையாண்டா நமக்கு என்ன காணும்? ஜனன மரண கணக்கா வச்சுட்டு இருக்கோம். அசத்து, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா. அந்த கணக்கு நமக்கு வேணுமே, சொல்லுங்க. உனக்கு இது தெரியுமா? எது? ராமசாஸ்திரி பொண்ணு லலிதாவுக்கும் நாவண்ணாவட்டு மைன தங்கவேலு பயலுக்கும்
ஏற்கனவே புகைய ஆரம்பிச்சாச்சு. அப்படியா? போதும் காணும் உமா சங்கீதம். உள்ளூர்லயே வேலை போகல. ஏய் நலபாக, உனக்கு நான் என்ன குறைஞ்சு போயிட்டேனே? இல்லையா நலபாகம், கல்யாண சீசன் வந்தாலே ஏன் சீசன் தான் காணும். உனக்காக சீசன் இருக்கு, எனக்கு வெறும் சீசன் தான். எங்கேயாவது போய் ஹோட்டல்ல மாவரைங்க. இப்ப அங்கே மாவரைக்கிற மிஷின் போட்டான். மாவரைக்கலாம் மாயவரம் தீட்சத்துல சிக்ஷன் காத்துல அரைக்கிறத விட காரியத்துல போய் செய்யும். ஒரு படி மாவரைக்க 3 ரூபா ஆரியா குடுக்குறா. அதே கல்யாணம் விடாந்தா 4 ரூபா. அக்கா 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 சின்ன அடிக்கிறா. கட்டின விட்ட கலைச்சிட்டியே, அங்க பாருக்கா